السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபா நாட்டு அரசிக்கு இஸ்லாமிய அழைப்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் சபா என்னும் பகுதியை பல்கீஸ் என்ற அரசி ஆட்சி புரிந்து வந்தார்கள். இவரும் இவர் சமுதாயத்தவரும் இறைவனுக்கு இணை கற்பட்டு நட்சத்திரங்களை வழிபட்டு வந்தார்கள். சூரியனை தங்களின் மிகப்பெரிய கடவுளாகவும் கருதினார்கள். இது சம்பந்தமான செய்தியை ஹூத் என்ற பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்ததாக அல் குர்ஆனில் விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த பறவையின் மூலியமாக இஸ்லாத்தில் இணைய வலியுறுத்தி ஒரு கடிதத்தை அரசிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பினார்கள். கடிதம் கிடைக்கப்பெற்ற சபா நாட்டு அரசி தமது அமைச்சரிடம் ஆலோசனை நடத்தினார். முடிவாக சில நபர்களை தேர்வு செய்து அவரிடம் ஏராளமான காணிக்கைகளை கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் அனுப்பினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே நபிதானா என சோதிப்பதற்கே இந்த காணிக்கை பொருட்கள். அரசின் ஆட்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமூகம் சென்று காணிக்கைகளை சமர்ப்பித்தார்கள். ஆனால் நபி அவர்கள் அவற்றை ஏற்க மறுத்துவிட்டார்கள். திரும்பி சென்ற இக்குழுவினர் தமது அரசியிடம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தை மட்டும் ஆளவில்லை, மாறாக ஜின்கள் மற்றும் பறவை இனங்களையும் ஆள்கிறார்கள் என்று வியந்து அவர் நாட்டு அரசியிடம் கூறினார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். மரக்கிளை வாளாக மாறியது. பத்ரு போரின் போது சல்மான் பின் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாள் உடைந்துவிட்டது. இப்போது அவரிடம் வேறு ஆயுதம் ஏதுமில்லை. இந்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தின் கிளை ஒன்றை அவரிடம் கொடுத்து இதனால் எதிரிகளை வெட்டி வீழ்த்துங்கள் என கூறினார்கள். சல்மான் ரலியல்லாஹு அவர்களின் கரத்தில் அது வாளாக மாறிவிட்டது. இவர்கள் ஷஹீதான போதும் அந்த வாள் இவர்களின் கரத்திலேயே தான் இருந்தது. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. சிறார்களை தொலை ஏவுதல். உங்களின் சிறார்கள் 7 வயதை அடைந்ததும் அவர்களை தொழும்படி ஏவுங்கள். அவர்கள் 10 வயதான பிறகும் தொழ தவறினால் அதற்காக அவர்களை அடியுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சபரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அபுதாபிதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ஹிஜ்ரத் செய்கையில் ஓதும் துஆ. நிர்பந்தம் காரணமாக வேறொருக்கு குடிபெயர்ந்து செல்லும் போது இந்த துவாவை ஓதவும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹிஜ்ரத்தின் போது இந்த துவாவையே ஓதினார்கள். ரப்பி அத்ஹில்னி முத்ஹல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. என் ரட்சகா, என்னை நலமுடன் நுழைய செய்வாயாக, மேலும் நலமுடன் என்னை வெளியாக்குவாயாக, மேலும் உன்னிடமிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியை ஆக்குவாயாக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மக்களுக்கு நன்மை செய்தல். மக்களுக்கு நன்மை செய்பவரே அல்லாஹுக்கு யாவற்றிலும் விருப்பமானவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. நிராகரிப்பாளர்களுக்கு தண்டனை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவன்தான் உங்களை பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கினான். எனவே எவன் நிராகரித்து விடுகின்றானோ அவனுடைய நிராகரிப்புடைய கேடு அவனுக்கே ஆகும். நிராகரிப்பவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் அது கோபத்தை என்று வேறு எதனையும் அதிகப்படுத்துவதில்லை. அன்றியும் நிராகரிப்பாளர்களுக்கு அது நஷ்டத்தையே அதிகப்படுத்தும் என சூரா ஃபாத்திரில் அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகை விரும்புவோருக்கு நஷ்டமே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம். எவர் இவ்வுலக விளைச்சலையை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கின்றோம். எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் கிடையாது என குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சங்கிலியின் நீளம். இந்த ஜும்சுமா கிணற்றை சுற்றியுள்ள பகுதியில் வானத்திலிருந்து ஒரு கல்லை, இதன் நீளம் 500 ஆண்டுக்கான தொலைதூரமாகும். பூமியை நோக்கிவிட்டால் இரவு வரும் முன்னமே அக்கல் பூமியை வந்தடையும். மேலும் அதை நரகத்தின் சங்கிலியால் கட்டி இறக்க முற்பட்டால் அந்த சங்கிலியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரும் வரை 40 ஆண்டுகள் அந்த கல் உருண்டு கொண்டிருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்சுமா என்ற நரக கிணற்றையுடைய பற்றி விளக்குகிறார்கள்.
9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். இறைச்சியின் பயன்கள். உலகத்தார் மற்றும் சுவனவாசிகளின் உயர்தரமான சுயமிக்க உணவு இறைச்சியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, இறைச்சியை உண்ணுங்கள், அது உடலை பளபளப்பாக ஆக்குகிறது, தொப்பை ஏற்படுவதை தடுக்கிறது, அழகான குணநலன்களை உண்டாக்குகிறது என்று கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. தொழுகைக்கு வரும்போது திடுதிடுவென்று ஓடி வராமல் நிதானமாக வாருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அல்லாஹ் நமக்கு எந்த நலவை ஏவினானோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டு நம்மை தவிர்ந்திருக்கும்படி கட்டளை அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.